கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதற்கு நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று சொன்னது போல இந்த நாட்களிலே நாம் தேவனை தொழுது கொள்வதற்கு ஆலயத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய வீடுகளிலே கூட நாம் தேவனை தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே நாம் செல்லும் பொழுது வழியிலே பிச்சை கேட்கிறவர்களை நாம் பார்க்க முடிகிறது. அது இந்த காலத்தில் மட்டுமல்ல, பேதுரு யோவான் சபை துவங்கின காலத்திலிருந்தே அது காணப்படுகிறது. அதாவது தேவையோடு இருக்கிறவர்கள் அங்கே வந்து தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறவர் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வார்கள் என்ற நோக்கத்தோடு தான் வருகிறார்கள். ஏனென்றால் அது மக்கள் கூடுகிற கூட்டம். அங்கே சிலர் வசதி படைத்தவர்கள் வருவார்கள். எல்லா மக்களும் அங்கே கூடுகிற ஒரு இடமாயிருக்கிறபடினால் வருவார்கள். இந்த பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு பிரவேசிக்கும் பொழுது இந்த தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷன் பிச்சை கேட்டான். பொழுது பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். இந்த மனிதனும் ஏதோ கிடைக்கும் என்று நோக்கி பார்த்தால் பேதுரு சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறோம் என்று சொல்லி நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கால்களுக்கு சுகமளிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த பேதுருவும் யோவானும் இந்த மனிதனுக்கு செய்த உதவி, அவர்கள் பிச்சை கொடுக்கிறதை காட்டிலும் அதிகமான ஒரு உதவியை செய்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அல்லது திரும்பி வரும் பொழுது பிச்சை கேட்டு கொண்டுகிறவர்களுக்கு நாம் உதவ வேண்டியது அவசியம். அதை நாம் தவிர்க்க முடியாது. சில சபைகள் அதை கண்டு கொள்ளுவதில்லை, சில சபைகள் அதை என்கரேஜ் பண்ணுகிறார்கள், இன்னும் சில சபைகள் அதை தடை செய்கிறார்கள். தவிர்க்க முடியாத காரணங்களினால் அவர்களை அதற்காக குற்றம் சொல்லவும் முடியாது. ஆனால் ஒரேடியா அந்த ஜனங்களை தடை பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு மாற்று வழியை பார்த்தால் அவர்களுக்கு அது வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்குமே. சொல்ல போனால் சபையிலே பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிறது, வழியில் உட்கார்ந்திருக்கிறது முடியவில்லை என்றால் சபையிலே பூவர் ஃபண்டர் என்று ஒரு பாக்ஸ் வைத்து அதில் கலெக்ட் பண்ணி அவர்களை மாதத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ வர சொல்லி அதை அவர்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு நற்கிரியை. தேவனுடைய ஆலயத்திற்கு சென்ற போது குற்றுயிராயிருந்த மனுஷனை பார்த்து லேவியன் உதவி செய்யவில்லை, ஆனால் சமாரியன் உதவி செய்கிறார். நம்முடைய தேவன் ஏழைகளின் தேவனாயிருக்கிறார். ஆகவே ஏழைகளை நாம் ஒருபோதும் அதட்டுவது தேவனுக்கு பெரியமாயிராது. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாக பல வழிகளிலே நாம் உதவி செய்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவ்விதமான காரியங்களிலும் நாம் சிறிது கவனம் செலுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு அதற்குரிய கிருபைகளை தந்து வழி நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலும் தேவன் எங்களுக்கு தந்த ஆலோசனைகளுக்காக நன்றி. தேவையோடு இருக்கிறவர்கள், ஆலயத்தின் வழியிலே தேவையோடு இருக்கிறவர்களையும் நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.